Hi friends, welcome to MAHA channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 2020 ஓட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன வாங்குன ப்ராடக்ட்ஸ்ல எது வந்து பெஸ்டா எனக்கு வந்து வர்க் ஆச்சு அப்படிங்கறத தான் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல ஸ்கின் கேர் இருக்க போது, ஹேர் கேர் இருக்க போது, அது இல்லாம ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ் கூட இருக்க போது. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெல்கம் பண்ணி 2020 வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல 2021 அது நம்ம நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம வந்து வெல்கம் பண்ணுவோம். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த விஷயத்தோட நம்ம இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து காட்டக்கூடிய இந்த பொருள்களில் வந்து எதுவுமே வந்து ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது. எல்லாமே நான் வந்து ஓன் மணியை கொடுத்து வாங்கி அது மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கலன்னா அதை வந்து நான் ரிவ்யூவே பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணாத ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய வந்து இருக்குது. அதை வந்து ஒர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு பெஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் தேவை. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இயரில் வந்து நான் யூஸ் பண்ண 3 மாய்ஸ்சரைசர்ஸில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து இந்த Cetaphil அப்படிங்கிற இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப மைல்டாக இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, அதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ Cetaphil வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் இந்த இயர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் Clinique அப்படிங்கிற பிராண்டை வந்து ரொம்ப யோசிச்சேன். நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட், அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து என்னோடய கார்ட்டில் இருக்கும். ஆனால் நான் வந்து இது வாங்காமே இருந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி நான் வந்து வாங்கிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ஆர்டரும் பண்ணியிருக்கேன். ஸோ நைக்காலேருந்து இப்போ வந்துட்டுருக்குது எனக்கு. ஸோ இது வந்து Clinique வந்து ரொம்ப ஒர்த் டு பை அப்படின்னே சொல்லலாங்க. சூப்பரான அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட ஒரே ஒரு மைனஸ். ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அது வந்து 2 டைம்லேயே, அதாவது வந்து காலையில் போட்டேன், அதுக்கப்புறம் ஈவினிங் போட்டேன். ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சாஃப்டாக ஒரு பேபி சாஃப்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ Clinique ஆல்சோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த இயர் அப்படின்னு சொல்லுவேன் நான் வாங்கினதில். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து இந்த Aveeno அப்படிங்கிற இந்த பிராண்ட்ல இருந்து வாங்கின மாய்ஸ்சரைசர் தெரியுது அது. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் டெஸ்டட் இது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஃபார் 24 hours. இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும், ரொம்ப வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ காட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் வந்துருக்கணும். ஸோ கொஞ்சம் மாறி வந்தாச்சு. ஸோ ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து நிறைய யூஸ் பண்ணது வந்து இந்த விட்டமின் சியோட ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ஃபேஸ் வாஷ். இது வந்து பாடி கியூபிட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது வந்து கொஞ்சம் ஃபோமியாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு அந்த ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா. இதில் அந்த ஒரு ஃபோம் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோமாக நல்லா வந்து ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணாலே நம்ம க்ளீன் அந்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து என்ன ஒன் ஆஃப் த ஃபேவரட். இது இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்குது. அதாவது வந்து ஃபோம் வராது இது, ஆனால் ரொம்ப ஜென்டில் கிளென்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Cetaphilோட ஜென்டில் கிளென்சர். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் போகல அப்படின்னாக்கா இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ஒரு கிளென்சர். இது இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது டஸ்ட்டுக்கு போகிறோம், இல்லை ரொம்ப நமக்கு வந்து அதிகமாக வந்து பொல்யூஷன் போயிட்டு வந்திருக்கோம் வெளியிலேருந்து அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வாவில் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோலோட ஃபேஸ் வாஷ். இது வந்து நோ பேரஃபின், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலர்ஸ், நோ சிலிகான்ஸ், நோ சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த வாவோட ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து வெளியில் போயிட்டு வந்தால் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து இந்த வாவோடது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்பு வந்து வீக்லி 2 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து மாமா அர்த்தோட இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து காஃபி அண்ட் கொக்கோ இருக்குது. இதோட ரிவ்யூ நம்ம சேனல்லே ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே 95% வந்து காலி பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது என்னுடைய ப்ராடக்ட்டு. திருப்பியும் இது வந்து ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதோடைய ஸ்மெல்லே வந்து காலையில் எந்திரிச்சோன்னு ஸ்க்ரப் பண்ணோம்னா அன்றைக்கி நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாமா அர்த்தோட இந்த கொக்கோ ஃபேஸ் ஸ்க்ரப்போடு இருக்கிறது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து இந்த இதில் மாமா அர்த்தோட பேபி சன்ஸ்க்ரீன் லோஷன் இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா
இங்கே வந்து இப்போ வெயிலே கிடையாது. அதாவது நார்த் இந்தியாவில் டெல்லியில் வந்து வெயிலே இல்லை. ஸோ இருந்தாலும் வெயில் இல்லாத டைம்லையும் கூட நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சன்ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சம்மரில் எவ்வளோ போடணும், வின்டரில் எவ்வளோ போடணும், SPFல எவ்வளோ பார்த்து போடணும், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து சன்னோட இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு விட்டமின் D ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்ம ரொம்ப மைல்டான சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாமா எர்த்தோட இந்த பேபி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கு. அடுத்து இந்த மூக்குக்கு பக்கத்துலலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கும் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து 20 rupees ஐ திங்க் நினைக்கிறேன். இது நிறைய பிராண்ட்ஸில் வருது. ஸோ இது வந்து ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப். இதை ஜஸ்ட்டு பிரிச்சுட்டு இப்படி மேலே வச்சு இதை அழுத்திட்டு பிடிச்சி ஆப்போசிட் டைரக்ஷன் இழுத்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து செகண்ட் பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண நினைக்கிறேன். நிறைய இருந்து அப்படின்னாக்கா நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். மைல்டாக தான் இருக்குனாக்கா டைரெக்டாகவே இது வந்து யூஸ் பண்ணலாம். வந்து நைட்டு வந்து ஸ்கின் கேரில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு நைட் க்ரீம் போட்டுட்டு தூங்குவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா, குங்குமாதி ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆயுர்வேதிக் குங்குமாதி ஆயில். நான் முன்னாடி ஏற்கனவே போட்டிருந்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், நாட்டு மருந்து கடையிலேருந்து குங்குமாதி தைலம். அதே என்னோடது தீர்ந்து போயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரப்போ தான் வந்து அதை வாங்கணும். ஸோ இங்கே கிடச்சது கேரளா கடவுலேருந்து ஒன்று வாங்கினேன். இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை தான் வந்து நைட் சிரமாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போகல அப்படிங்கிற டைமில் கூட நான் அந்த வந்து சிரம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டே ஃபுல்லாகவே வந்து சிரமை வந்து நான் ஃபேஸில் வந்து விட்டுருவேன். ஸோ இதை வந்து நைட் ஸ்கின் கேர்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வின்டர் சீசனில் வந்து நம்ம வந்து லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வெண்ணிலாவோட இந்த லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப பிளைன் கலர். அதாவது வெண்ணிலாங்கிறது வந்து எந்த இதுவும் இருக்காது. ஸ்மெல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நேச்சுரல் கலர். ஸோ அதனால் நமக்கு வந்து எந்த டிண்ட்டுமே இருக்காது. வீட்டில் இருக்கப்போ நமக்கு எதுக்கும் தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தூங்க போகிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, லிப் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, இதே லாஸ்ட் இயர் இதே தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே தான் இந்த வருஷமும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து இது வந்து சாண்ட் அண்ட் ஷார்க் அப்படின்னு சொல்கிற பிராண்ட் இது. ஸோ இதை பற்றி வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது தான் வந்து நம்ம லிப்பில் எடுத்து நல்லா ஒரு 5 minutes நல்லா வந்து இப்படி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெண்ணிலாவோட இந்த லிப் பாமை போட்டுட்டு நைட்டு தூங்கிட வேண்டியதான். ஸோ ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும் நம்மளை வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து நேச்சுரல் ரெமடிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய ஹேர் பேக் வந்து நேச்சுரலாக, அதாவது டைரெக்டாக வந்து அந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் இருக்கிற இலைத்தலை இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து தலையில் வந்து போட்டு நம்ம ஹேர் பேக் போடுவேன். அதே மாதிரி ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலேயே தயாரித்து அந்த அம்லா ஆயில், கருவேப்பிலை ஆயில், வெந்தய ஆயில் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக தயாரித்து வச்சுருப்பேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நான் வந்து காதி ஹாலில் கூட காட்டினது இல்லையா, இந்த 18 ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வந்து அதாவது வந்து நான் வந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு சில டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கி. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து வெளியில் போகிறப்ப கூட ரொம்ப நமக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும் அப்படின்ற, லைட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப டைமில் வந்து இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதர்வைஸ் நான் வந்து ஹோம்மேடான என்னுடைய ஓன் ப்ராடக்ட்டை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு வந்து என்ன போடுறீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷாம்பு வந்து நானே தயார் பண்ணுற ஹேர் ஷாம்பு தான் வந்து ஹோம்மேட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக போனால் மட்டும்தான் நான் வந்து வாவோட ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு யூஸ் பண்ணலாம் இந்த பனானாவோட கண்டிஷனரும் யூஸ் பண்ணுவேன். ஜிஞ்சர் மாற்றுவேன். அதுக்கப்புறம் நிறைய கண்டிஷனர் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் வாவ் பிராண்டில் இல்லை குட் வைப்ஸ் ரெண்டுலையும் தான் மாற்றுவேன். வாவ் வந்து அது என்னோட பாத்ரூமில் இப்போ இருக்குது. ஸோ அதற்காக இப்போ வந்து குட் வைப்ஸ் வந்து இந்த பனானாவோடது இது ரீசெண்டாக இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பனானாவும் சரி ஜிஞ்சரும் சரி டேண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில்கி ஹேருக்கு வந்து பனானா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இப்போ குட் வைப்ஸ்லேருந்து இந்த கண்டிஷனர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிஷனர் பண்ணதுக்கப்புறம் ஹேர் சிரம் வந்து இது வந்து ஆல் டைம் ஃபேவரட். இந்த இயரில் எல்லா இயரும் ஃபேவரட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த லோரியலோட லிஸ் அல்டிமேட் ப்ரைம் ரோஸ் ஆயில் அப்படிங்கிற இந்த ஹேர் சிரம் தான் வந்து ரொம்ப வருஷமாக, ஐ திங்க் இது வந்து ஒரு 10 years யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிராண்டில் எக்ஸாக்ட் இந்த சிரம். ஸோ இது வந்து ஆல் டைம் ஃபேவரட். இந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரும் இதே தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வருஷமும் இதே தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். பட் ட்ரையாக அணைச்சி நான் அது மட்டும்தான் இந்த ஹேர் சிரம் யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்து நேச்சுரலாக நம்ம வந்து ஹேர் பாத்துக்கு வந்து நம்ம போடுற மாஸ்கில் வந்து தேவைப்படவே படாது.
ஸோ இந்த வீடியோஸில் வந்து என்னோட கரண்ட் ஃபேவரட் 2020 நான் யூஸ் பண்ணி எனக்கு சூப்பராக ஒர்க்கான ப்ராடக்ட்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் இந்த வருஷம் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1 by 1 அந்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.